டிஎம்கேட கை கூலிங்க அவன். இறங்குறாங்க, டக்குனு இறங்கணும்ல, இறங்காம எனக்கு கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். நீங்க நீலா கேட்டா கொடுக்க மாட்டேன்பா, திரிஷா கேட்டா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே உங்க தலைவரி. எது கேட்டாலும் உங்களுக்கு டிஎம்கே, நாளைக்கு பின்ன வைத்தால போனாலும் உங்களுக்கு டிஎம்கே தான் காரணம், பிரெட்டை சாப்பிட்டு வரலனாலும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக காரணம் தான் காரணம் இல்ல. நீங்க சொல்றது அத்தனை உண்மைங்க. சரி விடுங்க சார், நீங்க ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. லாஸ்டா ஒண்ணு கேட்டுக்கிறேன், இது மட்டும் கொஞ்சம் தெளிவா பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் ஆரம்பத்துல சத்தியம் பண்ணீங்க தெளிவா பதில் சொல்லுவேன்னு, இப்போ நீங்க சத்தியமா நீங்க தெளிவா பதில் சொல்லணும். நீங்களே ஏற விடுவீங்களா போஸ்டர்ல, நீங்களே வந்து இறங்க சொல்லி கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பீங்களா? இது என்ன, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. ஏறுற வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க உங்க ஆளுங்க தொண்டர்? நீங்க புரியல என்னது இல்ல, ஒருத்த மேல ஏறினா இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிச்சார்ல, ஏறுற வரைக்கும் உங்க தொண்டர் அணி என்ன பண்ணியிருந்தது? நீங்களே ஏற விட்டுட்டு நீங்களே இறங்குப்பா கண்டிக்கிறேன், அப்புறம் விஜய் கண்டிச்சாரு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், பெருமைப்பீங்களா தானே? கொஞ்சமாவது ஏங்க, அங்க இருக்கிறவங்க ஃபுல்லா எங்க ஆளுங்கள்ட்ட தெளிவா புசி ஐயாவும் செங்கோட்டையன் ஐயாவும் தெளிவா எல்லாருகிட்டையுமே இது மாதிரிலாம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் எல்லாருகிட்டையும் செய்திய சொல்லியாச்சு. செய்தி கேட்டவன் எல்லாருமே அந்த செயலை செய்யல. புரியுதுங்களா? அந்த செயலை செஞ்சிருக்கான் அப்படின்னா அத பத்தின செய்தி தெரியாதவன், அந்த தெரியாதவன் எங்க இருந்து யார் அனுப்பிச்சு விட்டா? டிஎம்கேட கை கூலிங்க அவன். டிஎம்கேட கை கூலி அவன் வந்து மேல ஏறி நின்னு தலைவர் வந்து இறங்குடா அப்படிங்கிற, இறங்க மாட்டாம கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இறங்குடா இறங்குடான்னு ஒரு தலைவன் சொல்றப்ப ஒரு தொண்டன் டக்குன்னு கேட்பான்லங்க, அவன் எங்க தொண்டன் இல்லைங்கிறது அப்பவே தெரிய வேணா, இறங்குடான்னு டக்குன்னு இறங்கணும்ல, இறங்காம எனக்கு கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஒரு எங்க உங்கால சொன்னாரு இறங்குனாதான் கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு. ஏங்க அவன் கேட்டாங்க, எனக்கு கிசு குடுறான்னு அவன் கேக்குறாங்க. எப்படிங்க உங்க தலைவர் சொல்ல வேண்டியதானே, நான்லாம் நீலா கேட்டா கொடுக்க மாட்டேன்பா, திரிஷா கேட்டா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே உங்க தலைவரே? ஆம்பளைக்கு போய் கிசு தரேன்றாரு, இறங்கு நான் கிஸ் தரேன் அப்படின்றாரு. ஏங்க என்னங்க பேசிருக்கீங்க? இப்ப எதுக்குங்க திரிஷாவுக்கு கிசு கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த பையன் ஏறி நின்றுட்டு இருக்கான், ஒருத்தன் தவறி விழுந்தான்னா இறந்துருவாங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறப்ப அவனை எப்படியாவது இறக்கணும், அவன் கேட்டதை கொடுக்கணுங்கிறதான் ஒரு மனப்பண்போட, அவ்வளவு ஒரு பெரிய மனசோட அவர் வந்து அந்த நேரத்துல வந்து கிஸ் பண்ணி இறங்கு, நான் ஓகே நீ இறங்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அது மாதிரி பண்ணாரு. இந்த மனப்பக்குவம் எந்த அரசியல்வாதிக்கு வரும்? அந்த நேரத்தை அந்த சமயோஜிதமா அதை யோசிச்சு அதை நடத்தக்கூடிய பக்குவம் எவனுக்கு இங்க வரும்? ஏங்க எல்லா அரசியல்வாதி கம்யூனிட்டியும் அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க, தொண்டை என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒரு பார்வையில அவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறப்ப ஒருத்தன் ஏறி நிக்கிறப்ப, ஏ தம்பி இறங்காத, நீ இறங்குதான் பேசணும், ஒரே ஒருத்தன் ஏறி நின்னப்ப இறங்குடான்னு ஒருத்தனோட உணர்வு கூட இதை பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஒரு ஜீவனுக்கு மதிப்பு கொடுத்து பேசுறது இந்த தலைவன் தாங்க, வேற எந்த தலைவனும் கிடையாது. இப்ப தெரிஞ்சிச்சா ஸ்கிரிப்ட்னு? நீங்க இலையே ஏற விட்டு ஒருத்தனை தான் ஏறுறவன் ஒருத்தன் மட்டும் தான் ஏறுவான், ஏகப்பட்ட பேர் ஏறுவான். ஒருத்தனே நீங்க ஏற விட்டுட்டு ஏறுற வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? ஏங்க இவ்வளவு நேரம் என்னங்க கிளிப்புள்ளைக்கு சொல்றது மாதிரி படிச்சு ஏங்க எங்க எதுல எல்லாருக்கும் சொல்லி முடிச்சாச்சுங்க. அவன் அந்த விஷயம் தெரியாதவன் ஏறானா அவன் திமுகவோட ஆட்கள் வந்துதான் அவன் திமுகங்க, அவனை விசாரிங்க, அவன் திமுகங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே ஒரு திமுக காரங்க இருக்கட்டும், உடனே உங்க தலைவர் என்ன பண்ணிருக்கணும், நம்மளுக்குள்ள கருப்பாடு வந்திருக்கு, இந்த எந்திரன் படத்துல ரோபோ ரஜினி தலையை சுத்த விடுவார் பாருங்க, அது மாரி எல்லாரையும் நிக்க வச்சு என்ன பண்ணிருக்கணும், எதனா சுத்த விட்டுருக்கணும், அப்போ துண்டா மாட்டி இருந்திருப்பாங்க. ஆனா அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. திமுக காரன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க இது விஜய் ஆரம்பிச்ச கட்சிங்க, தாவேகா கட்சிங்க, ரஜினி கட்சியாங்க. அது ரஜினி கட்சி தாங்க அந்த ரோபோ இதெல்லாம் படத்தெல்லாம் வந்து அது மாதிரிலாம் கருப்பாடை பிடிக்கிறதுக்கு கண்டுபிடிப்பாங்க. இது விஜய்ங்க, விஜய் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சா அந்த இதை ரஜினியை காப்பி அடிச்சு பண்றான் அப்படிங்கிறது ஒரு பேர் வந்துடாது உங்களுக்கு? கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? சரி ஓகே விடுங்க, எதுக்கு கருப்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு, அடுத்த ஐடியா வச்சு கருப்பாடு கண்டுபிடிக்கணுமாங்க? பார்த்தாவே தெரியல, அப்பட்டமா தெரியல அது டிஎம்கேயோட சதின்னு. சரி, எதுக்கேத்தாலும் உங்களுக்கு டிஎம்கே, நாளைக்கு பின்ன வைத்தால போனாலும் உங்களுக்கு டிஎம்கே தான் காரணம், பிரெட்டை சாப்பிட்டு வரலனாலும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக காரணம் தான் காரணம் இல்ல. நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைங்க, அதையும் செய்வானுங்க டிஎம்கே காரணங்க, அதையும் செய்வானுங்க. தலைவரோட சாப்பாட்டுல உண்மையிலேயே சொல்றேன், சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அந்த ஆளை சாப்பிட விட்டதுக்கு அப்புறம் தான் தலைவன் மீதி சாப்பாடை சாப்பிடணும். இல்லாட்டினா பேதி மாத்திரை போட்டு விட்டாங்கன்னா அந்த மீட்டிங் கேன்சல். எலெக்ஷன் அப்போ பரப்புரை ஆட்டுறப்போ ஒரு பேதி மாத்திரை போட்டாங்கன்னா இந்த வயிற்று டிசென்ட்ரி ஆயிட்டு டாய்லெட்ல உட்காந்துட்டாருன்னா அடுத்த பேச்சு எவன் பேசுறது? அது மாதிரி வராத. நீங்க சொல்றது நல்ல வேலை தலைவரே, உங்களோட கண்காணிப்பாளர்களை கவனமா நடத்தணும். நீங்க தான் போயிடுறீங்களா கண்காணிப்பாளரா?
டெஸ்ட் பண்றதுக்கு, சாப்பாடு டெஸ்ட் பண்றதுக்கு. ஏங்க நான் தலைவனுக்காக உசிரியை கொடுப்பேன்னு சொல்றேன். இந்த என்ன பேதி புரியுதுங்களா? பேதி மாத்திரை என்ன பண்ண போகுது? பேதி மாத்திரை என்னங்க பண்ணும்? ம். தலைவனுக்காக உசிரியை கொடுக்கறது பாக்குறீங்கல்ல. ம். எவங்க தலைவனுக்காக உசுரை கொடுப்பான்? உசுரை கொடுக்கிற தலைவன் அப்படிங்கிறது இந்த யுகத்துல, இந்த நூற்றாண்டுல நீங்க மட்டும்தான். விஜய்க்கு மட்டும்தாங்க. ம். விஜய்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. ம். ஆமா, நாங்க போய் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டம். ஏங்க ஒரு விஷயங்க, உயிர்னு இல்லைங்க. ம். விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவனை பார்க்க போய் ஆக்சிடென்ட் ஆகி காலு போனா கூட ம். வாழ்நாள்ல அந்த காலை பாக்குறப்ப நொண்டியா இருக்கமேனு ஃபீலிங் வராதுங்க. தலைவனுக்காக இந்த காலு போச்சு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டமா நாங்க இருந்துகிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு உயிர் போறதும் மயிருக்கு சமாதானங்க. உயிர் போறதுலாம் மயிருக்கு சமாதானம். நிறைய குத்திருப்பீங்க போல இருக்கு. ஏங்க இது தலைவுல இருக்கிற முடி போனது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது கெட்டவன்கிற ஒரு படம் பண்ணேன். அவன் அந்த ஹீரோ உட்காந்து புடுங்குன்னு புடுங்கி தள்ளினதுனால என் வாழ்க்கை இந்த ரேஞ்சுக்கு இப்படி ஆகி போச்சு. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சார், சரிங்க சார். வேணாம் விடுங்க. சரிங்க சார். ரொம்ப நீங்க வந்து உங்க சத்தியத்தை காப்பாத்தி எங்க கூட வந்து ரொம்ப பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நீங்க அடுத்தாப்புலாம் சத்தியம் மீறாதீங்க. நிறைய சத்தியம் மீறி இருக்கீங்க. அடுத்தாப்புல தயவு செஞ்சு சத்தியம் மீறாம பேசுங்க. அப்படி இருந்தா தான் நான் பேச முடியும். இல்ல வாங்க பேசிப்போம். அது அடுத்த நெக்ஸ்ட் டைம் வாங்க பேசிப்போம். அதெல்லாம் பார்த்து பண்ணிப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.